ஹாய் ஹலோ விவோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுத்து எப்படி வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில்டாக சொல்லித்தர போகிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஒல்லியாக இருந்தீங்க அப்படின்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, வெனை பிடிச்ச உடம்பு அப்படி தான் இருக்கும், எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல மனசோட சாப்பிட்டா நான் இவ்வளோ வெயிட் கெயினாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்கள் உடம்புல அப்சர்வேஷன் கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடம்பு நல்லா ஏறும். உங்கள் உடம்புல அப்சர்வேஷன் நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டும் ஏறாது. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலுமே சரி உங்களுக்கு வெயிட் ஏறாது. உங்களுடைய வயிற்று பகுதியை நீங்கள் சுத்தமாக வச்சுருந்தாலே போதும், உங்களுக்கு வெயிட் கெயின் ஈஸியாக நடக்கும். சில பேர் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் அதிகமாக இருப்பாங்க. என்ன காரணம்னு பாருங்கள், அவங்க ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துப்பாங்க, சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஆனால் வெயிட் கெயின் பண்ணுறவங்க சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. எதை சாப்பிட்டாலுமே வயிறு ஃபில் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால தான் அவங்களால சாப்பாடும் அதிகமாக சாப்பிட முடியல, எந்த ஒரு ஜங்க் ஃபுட்டும் எடுத்துக்க முடியல. உங்களுக்கு நல்லா பசிக்கணும் அப்படின்னா காலையில் தூங்கி எழுந்த உடனே ஒரு டம்ளர் சூடான தண்ணி எடுத்துக்கோங்க. எலுமிச்சை பழம், அரை எலுமிச்சை பழம் மட்டும் இருந்தால் போதும், அதில் புழிஞ்சு விட்டுக்குங்க. அடுத்தது ஒரு ஸ்பூன் தேன் விட்டுக்குங்க. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிடுங்க. குடிச்சிங்க அப்படின்னா ரெகுலராக 90 நாள் குடிங்க. உங்களுக்கு நல்லாவும் பசிக்கும், நீங்கள் நல்லாவும் சாப்பிட முடியும். ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க இந்த டிப்ஸை விட நான் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆலோ ப்ளஸ் மல்டிவிட்டமின் சிம்பிளி ப்ரோபயோட்டிக் இந்த மூணுத்தையுமே ரெகுலர் பேசிஸில் ஒரு மாதம் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது எடுத்தது மூலயமா அடுத்தது நீங்கள் ஷேக் எடுத்துக்கணும். ஷேக் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நட்ஸில் பாதாம், முந்திரி, திராட்சை, வால்நட், பிஸ்தா, வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே நைட்டு தூங்கும்போது அதுக்கு முன்னாடியே ஒரு கிளாஸில் போட்டு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா மறுநாள் ஷேக்கை ரெடி பண்ணிக்கலாம். மறுநாள் எழுந்த உடனே இது எல்லாத்தையுமே ஃபார்முலா 1 ப்ரோட்டீன் ஷேக் மிட் இது எல்லாமே 350 ml தண்ணியில் இருக்கணும். தண்ணி கம்மியாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா ஷேக் ரொம்ப திக்காக இருக்கும், குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் 350 ml தண்ணி எடுத்துங்க. ஃபஸ்ட்டில் நட்ஸை அரைச்சிக்கிங்க. அரைச்சதுக்கப்புறம் ஃபார்முலா 1 ப்ரோட்டீன் ஷேக் மிட் இது எல்லாமே போடுங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி குடிங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் சாப்பாடாகவே இது குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் கெயின் நல்ல ரிசல்ட் கிடைக்காது. வெயிட் கெயின் உங்களுக்கு வேகமாக ஆகணும் அப்படின்னா காலையில் ஒரு 4 இட்லி, ஒரு 3 தோசை, இல்லை ஒயிட் ரைஸ் இது எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எது எடுத்தாலுமே கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பாடு சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஷேக்கை காலையிலையும் நைட்டு 2 வேளை குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு வெயிட் கெயின் ஈஸியாக நடக்கும். சில பேர் வெறும் நட்ஸ் ஷேக் மட்டும் குடிக்கிறீங்க, உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இதில் வெயிட் கெயின் ஆகிற மாதிரி அதில் வெயிட் கெயின் ஆகாது, கெயின் ஆனாலுமே லேட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் வாழைப்பழமும் எடுத்துக்கணும். வாழைப்பழம் ரொம்ப கம்பல்சரி. செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. சில பேர் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதை விட செலவு வெயிட் கெயின் பண்ணும்போது தான் செலவு அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் நீங்கள் அதிகமாக சாப்பாடு சாப்பிட வேண்டியதாக இருக்கும். காலையில், மதியம், நைட்டு இது எல்லாமே அளவுக்கு அதிகமாக சாப்பாடு சாப்பிடணும். நட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். நீங்கள் ஜங்க் ஃபுட்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துங்க. ஜங்க் ஃபுட் எடுத்தாலுமே ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கங்க. வெயிட் கெயின் பண்ணுறது விஷயம் கிடையாது, ஆனால் ஃபிட்டாக இருக்கணும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் கெயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடம்பு பார்த்தீங்க அப்படின்னா தொலைன்னு இருக்கும். கையில், தொடையில், வயிற்றில் இந்த மாதிரி பகுதியில் தொலைன்னு இருந்துச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு ஷேப்பாகவே இருக்காது. வெயிட் கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வெயிட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வெயிட் கெயின் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டமேனி சாப்பிட்டுட்டு வெயிட் அதிகமாக போயிடுச்சுன்னு அப்படின்னாலுமே ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வெயிட் ஏற்றணும் அப்படின்றது ஒரு குறிக்கோள் வச்சுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வெயிட் கெயின் ஆகும், இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்பரான முறையில் வெயிட் கெயின் பண்ண முடியும். வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கணும், ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் என்னென்ன ப்ராடக்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் டெய்லியும் உங்களுக்கு எந்த மாதிரியான சாப்பாடெலாம் சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கு வேகமாக வெயிட் கெயின் ஆகும் அப்படின்றத நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். உங்களுக்கு ஐடியல் வெயிட்டு கொண்டு வரதுக்கு அதிகபட்சம் ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் எங்களால்
நல்ல கோச்சிங் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் டயட் வச்சு ஃபாலோ பண்ணி வெயிட் கெயின் பண்ணுறவங்களா இருந்தாலும், நீங்கள் எப்போ வெயிட் கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இன்றைக்கி பண்ண போகிறீங்களா, நாளைக்கு பண்ண போகிறீங்களா, எப்போ பண்ணாலுமே ரெகுலராக பண்ணுங்கள். ரெகுலராக பண்ணால் மட்டும்தான் எதுலேயுமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் பற்றியோ வெயிட் லாஸ் டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ.